இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. இப்ப எதுக்கு நீங்க கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்க? நீ எல்லாம் என்ன மாதிரி ஜென்மோன்னு எனக்கு சத்தியமா தெரியல. வாய மூடு பாரதி. நீ இப்போ இருக்கிற சூழ்நிலையில கூட உன் திமிர அடங்குன மாதிரி தெரியலையே. அது சரி, நீ பாட்டுக்கு பெரிய இவ மாதிரி சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டா. உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? இப்ப என்ன பண்ண போற? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. கோவில் என்ன சொன்ன? நாங்க ஆதிக்கிட்ட இருந்து வாங்கின சொத்து எல்லாத்தையும் திருப்பி வாங்கி காட்டுறேன்னு சவால் விட்டல்ல. அப்படிலாம் நடக்கிறத பார்த்துட்டு நாங்க என்ன சும்மா இருப்போம்னு நினைச்சியா? பொடி பைத்தியக்காரி. ஆதிக்கிட்ட இருந்து சொத்தை வாங்க தெரிஞ்ச எங்களுக்கு அதை எப்படி காப்பாத்திக்கணும்னு தெரியும். மித்ரா, இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணி அந்த சொத்தை காப்பாத்திக்க முயற்சி பண்ணு. அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. ஆனா என்ன இந்த மாதிரி இங்க கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. மரியாதையா என்ன விட்டுரு, அதான் உனக்கு நல்லது. என்ன என்னமா ஷாக் ஆயிட்டியா? நல்லா வாய் கிழிய பேசுவ. இப்ப பேசுவல்ல. ஏய் சூப்பர். கத்தி அப்படியே கழுத்துல வை. கரெக்டா இருக்கு. நான் இதே பொசிஷன்ல ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஏய் ஏய் பாரதி, எதுக்கு இப்ப இந்த ரிஸ்க் எடுக்கிறா? நீ பாட்டுக்கு தலைய அப்படி இப்படி நாட்டி கழுத்துல கத்தி பட்டு கட்டேற போகுது. அப்படியே இரு கொஞ்ச நேரம். இந்த வீடியோ போதும். நீ கொஞ்சம் கத்தி எடுத்திருப்பா. இத அனுப்ப வேண்டியவங்களுக்கு அனுப்பியாச்சு. மித்ரா, நீ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நல்லா அனுபவிப்ப. அனுபவிச்சுட்டா போச்சு. கொஞ்சம் இரு, நான் ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்லு மித்ரா. அத்த, நீங்க சொன்ன மாதிரியே ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிட்டேன். சூப்பர் மித்ரா, இனிமே நான் பாத்துக்கிறேன். மித்ரா, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? என்ன பிளான் பண்ற நீ? நான் இப்போ என்ன பிளான் பண்றேன்னு உனக்கு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? அவசரப்படாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. உனக்கு லைவாவே நான் படம் போட்டு காட்டுறேன். மித்ரா,